இப்போ ட்ரம்ப் வந்து அந்த கிரீன் கார்டை கூட நான் கேன்சல் பண்ணுவேன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ்னு பேசிகிட்டு இருக்கேன். அவரை விட்டால் உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பையே கூட நான் கேன்சல் பண்ணிடுவேன். இந்திய அரசாங்கம் வந்து இது ஒரு தீவிர பிரச்சனையாக கருதி விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பார்க்குறேன். இந்தியாவால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்திய அரசோடைய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் என்னுடைய நாட்டு மக்களை உன்னுடைய நாட்டில் அனுமதித்துக்கொள், அவர்களுக்கு விசா கொடு கேட்கவே முடியாது. அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ஒரு 50-100 இந்தியாவுக்கு வந்து இங்கே கேம்பஸை உருவாக்கினாங்கன்னா 10-20 ஆண்டில் இந்தியாவுடைய கல்வித்தரம், உயர்கல்வியின் தரம் டோட்டலாக மாறிடும். இன்னும் பெரும்பாலான இந்தியர்கள் அங்கே வந்து கிரீன் கார்டுலையும் H1B விசாலையும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் அவரை சியர் பண்ணாங்க. இப்போ நடக்கிற அந்த டாரிஃப் ஆகட்டும், இப்போ நடக்கிற இந்த H1B விசாவாக இருக்கட்டும், இன்னும் பலதெல்லாம் தலைவர் செய்ய போகிறாரு. என்ன நீ பார்த்துருக்க, இன்னும் இருக்கு வச்சிருக்கேன் பாரு அப்படின்லாம் வச்சிருக்காரு. நீ வந்து சைனாவுக்கு விற்கிற எல்லாத்துலேயும் 15% கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா நீ விற்றுக்கலாம் அப்படின்னு. கம்பெனி ஸ்பெசிஃபிக் டாரிஃப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல H1B விசானா என்ன? அந்த விசாவில் யாரெல்லாம் அங்கே வேலை பார்க்கலாம், எத்தனை நாள் வேலை பார்க்கலாம்? இப்போ ஒவ்வொரு நாடும் வந்து வெளிநாட்டிலிருந்து அவர்கள் நாட்டுக்கு வருபவர்களுக்கு கொடுப்பது தான் விசா அப்படிங்கிறது. இந்த விசா வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சில குறியீடுகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எக்கச்சக்க விசா வச்சுருக்காங்க. ஒரு அதனால் நம்ம அது எல்லாத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். சில முக்கியமான விசா மட்டும் பார்ப்போம். அமெரிக்காவில் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் அப்படின்னு வச்சுக்கோம், அவர்களுக்கு F1 விசா அப்படின்னு ஒன்று தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் படிக்கணும் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதை என்டார்ஸ் பண்ணிவிட்டு அதை வைத்துக்கொண்டு நீங்கள் விசா அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல எந்த விசாவுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்னா F1 விசா. சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு மாணவர் அல்லது மாணவியுடைய கணவர். நீங்கள் ஸ்டூடெண்ட்னா உடனே பள்ளிக்கூட பையன் அப்படின்னு பார்க்காதீங்க. PhD படிக்கலாம், மாஸ்டர்ஸ் படிக்கலாம். அவர்கள் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு F2 அப்படின்னு ஒரு கேட்டகரி. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆனால் ஸ்டூடெண்ட்டோடைய டிபெண்ட். ஸோ இதை பேட்டர்ன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ன அந்த விசா கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விசா இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு படிப்பு காலம் அந்த கல்லூரி சொல்லுது இல்லையா, அந்த காலம் வரை நீங்கள் அங்கே இருக்கலாம். மாணவராக இருக்கும் வரை தான் இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த கல்வி நிலையத்தை விட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டீங்கன்னா அல்லது நீங்கள் பணம் கட்டாமல் நீங்கள் அதை நிறுத்திட்டீங்கன்னா, நான் முன்னாடியே விசா வாங்கிட்டேன், அது விசாவில் 5 வருஷம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து 10 வருஷம் கூட போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ நாளாக இருக்க முடியாது. நீங்கள் அந்த கல்லூரியில் மாணவராக இருக்கும் வரை உங்களுக்கு விசா. நீங்கள் வேறு கல்லூரி மாற்றுறீங்கன்னா அதை குறிப்பிட்டு சொல்லி மாற்றி அதற்கான அமெண்டேஷன்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் முக்கியம். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் விசா, விசிட்டர் விசா அப்படின்னு 2 எடுத்துப்போம். இது ரொம்ப பாப்புலர். ஏன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் பொருட்களை விற்பதற்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை விற்பதற்குன்னா நீங்கள் அங்கே உட்காந்து கடையெல்லாம் போட்டுலாம் இல்லை. அங்கே ஒருத்தரோட போய் ஒரு ஒப்பந்தம் போடணும், டீல் பேசணும், சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் டீல் பேசணும். இது வந்து ஒரு ஷார்ட் பிஸ்னஸ் மீட்டிங், 2 நாள் 3 நாள், 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி. அல்லது நீங்கள் வந்து ஒரு விசிட்டராக போகிறீங்க. நான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கணும், நயாகரா ஃபால்ஸ் பார்க்கணும், ஃப்ளோரிடா போகணும், டிஸ்னி வேர்ல்டு போகணும், சுற்றுலாக்கு. அப்போ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து B1/B2. ஸோ இந்த ஒவ்வொரு விசாவுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி ஒரு டெம்பரரி ஒர்க்கர் விசா. இப்போ நீங்கள் வந்து அந்த நாட்டில் போய் அங்கேவே தங்க முடியாது. இப்போ நீங்கள் F1 விசாவாக இருந்தாலும் சரி, B1 B2வாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிலேயே போய் வசிப்பதற்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக. ஸ்டூடெண்ட் விசான்னா படிப்பு காலம் வரை அப்படின்னு சொன்னோம்.
P1 P2னா அட் அ டைம் நீங்கள் அதிகபட்சமாக 6 மாதம் தான் இருக்க முடியுங்க. அந்த விசா உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுனாலேயே உங்களை வந்து அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோடனே ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. அங்கேயும் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. சஸ்பிஷன் இருக்குன்னா அங்கேயும் உங்களை தடுக்க முடியும். இல்லை கிடையாது உங்களை உள்ளே விட மாட்டோம்னு சொல்ல முடியும். இப்போ H1B எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அமெரிக்காவில் பல வேலைகளுக்கு தகுதியானவர்கள் அந்த நாட்டில் கிடைக்கவில்லை. இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அது ஸ்கில்டு ஜாப். ஸ்கில்டுனா அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான படிப்பு இருக்கணும், அந்த கல்வி தகுதியோட பயிற்சி தகுதிகள் இருக்கணும், குறைந்தபட்சம் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படி, அதுவும் கூட கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். அதற்கு அந்த நாட்டில் அந்த பணியில் சேரக்கூடிய மாதிரியான ஆட்கள் இல்லை. அப்போ நீங்கள் அங்கே அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கணும், இங்கே எவிடன்ஸ் காமிக்கணும். கேட்டாங்கன்னா இப்போ அந்த குடிவரவுத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கேயும் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், என்ன பேசிஸில் நீ இந்த விசாவை வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுற அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து 200 ஜாவா ப்ரோக்ராமர்ஸ் வேணும், நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணிட்டோம், எங்கள் நாட்டில் அதாவது நம்ம நாட்டில் அதற்கு தேவையான அளவுக்கு ஆட்கள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அந்த ஸ்கில் உள்ளவர்களை இங்கே சேர்த்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி அதற்கான அப்ரூவல்ஸை வாங்கி அதுக்கு அவங்க ஒரு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு சில ஃபார்ம்ஸ் தராங்களோ என்டார்ஸ் பண்ணி அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி விசா வாங்கி போகணும். இந்த H1Bங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்காக அந்த நிறுவனம் உங்களை ஸ்பான்சர் பண்ணுது. அப்போ அந்த விசாவுக்கான கட்டணம், நீங்கள் என்னை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா எனக்கான விசா கட்டணத்தை நீங்கள் செலுத்திடுவீங்க. பொதுவாக அந்த நிறுவனம் தான் செலுத்தும். அந்த நிறுவனம் தனக்கு ஸ்கில்டு லேபர் தேவை என்று சொல்லி கட்டணத்தை கட்டி எடுக்குது. இப்பயும் இந்த நீங்கள் சொல்கிற அந்த $100,000 $1,00,000ங்கிறதும் அவங்க நிறுவனத்தின் மேலே தான் போட்டிருக்காங்க, தனிநபர் மேலே இல்லை. அது $1000 இருந்தது, அது ஒரு 100 மடங்கு ஏற்றிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பட் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, ரிலேட்டிவ்லி லாங் டேர்ம். இது வந்து 5 ஆண்டுகள் இருக்கலாம், அதுக்கு மேலே கூட அதை நீட்டிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை அதை நீட்டிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், இந்த வேலையை செய்வதற்கு இந்த நாட்டின் குடிமக்கள் யாரும் இல்லை அப்படின்னு, அல்லது பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டின் குடிமக்கள், பிரஜை, அவர்கள் அந்த நாட்டில் பிறந்தவர்கள் அல்லது அந்த நாட்டில் நேச்சுரலைஸ் ஆனவர்கள், வெளிநாட்டில் பிறந்த அந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமையை பெற்றுக்கொண்டவர்கள். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. அவர்கள் பாஸ்போர்ட் வைத்திருக்கலாம், வைத்திருக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் சிட்டிசன் அங்கே உள்ள மார்க் பண்ணியிருக்கோம். அவங்க எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து க்ரீன் கார்டு பர்மனன்ட் ரெசிடென்ட்னு ஒன்று இருக்குது. அவர்கள் அந்த நாட்டின் குடிமக்கள். இது குடிமக்கள்னால் நீங்கள் வாக்களிக்கலாம், தேர்தலில் இருக்கலாம், ஒரு சில தேர்தல்களில் இருக்கலாம். நீங்கள் அந்த நாட்டிலே பிறந்திருந்தால் பிரசிடென்ட் வரைக்கும் போகலாம். இல்லை நீங்கள் வெளிநாட்டில் பிறந்த அந்த நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் பிரசிடென்ட் ஆகவே முடியாது. ஆனால் பல மாநிலங்களில் கவர்னர் ஆகலாம், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், லெஜிஸ்லேச்சர்லலாம் இருக்கலாம். அதான் க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா பேர் வந்து க்ரீன் கார்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அது விசா கிடையாது. அதற்கு ஒரு படி மேலே சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு படி கீழே அப்படின்னு வச்சுங்க. அவர்கள் வாக்களிக்க முடியாது, மற்றபடி அவர்கள் அதனால் தேர்தலிலும் நிற்க முடியாது. இப்போ வேலை சார்ந்து இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நான் H1B விசா அப்படின்னா எந்த நிறுவனத்துக்கு வேலை பார்க்கறனோ அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஆனால் க்ரீன் கார்டுனா அப்படி இல்லை. க்ரீன் கார்டுங்கிறது சிட்டிசன் மாதிரி. நீங்கள் வந்து எந்த கம்பெனிலையும் வேலைக்கு சேரலாம், வேலையை விடலாம், வீட்டில் இருக்கலாம், திருப்பி போய் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு சேரலாம். அதனால் உங்கள்கிட்ட க்ரீன் கார்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட சிட்டிசன் மாதிரி. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் வாக்களிக்க முடியாது, தேர்தலில் இருக்க முடியாது. இப்போ ட்ரம்ப் வந்து அந்த க்ரீன் கார்டை கூட நான் கேன்சல் பண்ணுவேன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ்னு பேசிகிட்டு இருக்கார். அதை ஒரு மாதிரி தள்ளி வச்சுப்போம். அவர் விட்டால் உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பையே கூட நான் கேன்சல் பண்ணிவிடுவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பட் பொதுவாக க்ரீன் கார்டு கொடுத்தா அது எஃபெக்டிவ்லி பர்மனண்ட் ஆனது அப்படிங்கிறது தான் புரிதல். இப்போ H1B எடுத்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் ஒரு நிறுவனம் உங்களை ஸ்பான்சர் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த நிறுவனத்துக்காக மட்டும்தான் வேலை செய்ய முடியும். உங்களுடைய வேலை போய்விட்டதென்றால் ஒரு சின்ன ஷார்ட் விண்டோக்குள்ள நீங்கள் இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு அவர்கள் உங்களுக்கு H1B ஸ்பான்சர் பண்ணலைன்னா நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்த மாதிரி நடந்த பலரையும் எனக்கு தெரியும். இதுதான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் H1B விசாவில் இருக்கீங்க. நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போக முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனிக்குன்னா, அவங்க உங்களுடைய விசா ப்ராசஸிங்கை உங்களுடைய H1Bயை ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே பேப்பர் போட்டுட்டு அங்கே மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொதுவாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த H1B விசா வாங்கியிருக்கிறவங்கள சார்ந்து யாராவது போகணும் அப்படின்னா அதுக்கு H4B விசான்னு இருக்குது. எப்படி F1க்கு F2 இருக்கோ அதே மாதிரி H1Bக்கும் சார்ந்த ஒரு விசா அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த பெயர்கள் முக்கியம் இல்லை. அதே மாதிரி J1 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் போகிறதுக்கு, பர்டிகுலர்லி இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமாக இங்கே ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அவர்கள் அங்கே ஒரு வருடம் ப்ரொஃபஸராக வருகை தரு பேராசிரியராக ஓராண்டு அல்லது சபாட்டிக்கல்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஒன் இயர் இப்போ IIT மெட்ராஸில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னு வச்சுப்போம், அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எங்கே வேணாலும். அவர்களே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அழைக்கிறது. நீங்கள் இங்கே வாங்க, ஒரு வருடம் இருங்க, எங்களுடைய ரிசர்ச் குழுமத்தோடு சேர்ந்து வேலை பாருங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் அதுக்கு J விசா அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர கலைஞர்கள் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இங்கே பாடல்கள் பொதுவாக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த கர்நாடக இசை பண்ணுறவங்க, இது போன்ற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அவர்கள் போகிறதுக்கு இன்று இன்னொரு விசா இருக்குது. இப்படி ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது F, J, H1B, B1, B2. இதுதான் நம்ம பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இதில் தான் இருப்பாங்க. அதில் ஜேயே ரொம்ப குறைச்சலாக இருக்கும். எஃப் நிறையா, இங்கேருந்து போகிற அத்தனை மாணவர்களும் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்காங்க, எஃப் விசாவில் இருக்காங்க. இங்கிருந்து போய் அங்கே சிட்டிசன் அல்லது க்ரீன் கார்டு ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாம் H1B விசாவில் இருக்காங்க. பிஸ்னஸ் பீப்புள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க அல்லது விசிட்டர்ஸ் அங்கே போய் ஊரை சுற்றி பார்க்க போனவர்கள் B1, B2 விசாவில் இருப்பாங்க. ஒரே விசா தான் B1/B2ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது அடிப்படையை வச்சுப்போம். இங்கேருந்து நம்ம அடுத்து போவோம். இப்போ H1B விசாவில் மூலமாக ஒரு நிறுவனம் ஒருத்தங்க ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் வெறும் வேலைத்திறன் சார்ந்தது மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டி அவர்களுக்கு அதில் ஏதாவது பொருளாதார லாபம் இருக்கிறதா? ஒரு விசாவுடைய அடிப்படைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வேலைத்திறன் மட்டும்தான். அதுதான் அடிப்படையாக வைக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமாக தகவல் தொழில்நுட்பம், இப்போ இந்த விசாவை யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு ஒரு தடவை கிக்காக பார்த்துருவோம். மருத்துவத்துறை சார்ந்து நிறைய பேர் இந்த விசாவில் இருக்காங்க. இந்தியாவில் மருத்துவர்களாக படித்துவிட்டு அமெரிக்காவில் மேற்படிப்பு படித்து அங்கவே மருத்துவர்களாக இருப்பவர்கள், இந்தியாவில் பட்டப்படிப்பு வரை படித்துவிட்டு அல்லது பேச்சுலர்ஸ்க்கே அமெரிக்காவுக்கு போய் அங்கே மாஸ்டர்ஸ் பிஹெச்டி பண்ணாமலோ அங்கே போய் வேலைக்கு சேருவாங்க. இவர்களும் அங்கே எஃப் விசாலேருந்து F1லேருந்து H1Bக்கு மாறுவார்கள். மாணவர்களாக இருக்கும் வரை எஃப், அவர்கள் வேலைக்கு போகும்பொழுது H1Bயாக மாறிடுவாங்க. ஓகே, அப்படி நிறையா பேர் இருக்காங்க. அவர்கள் பல துறைகளில் இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போய் நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில் மக்கள் இருக்காங்க. அதாவது அவங்க இங்கே படித்தது மட்டும் இல்லாமல் அங்கே படித்து விட்டு படித்ததிலிருந்து அங்கே போய் வேலைக்கு போகுது. தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் இங்கே படித்து விட்டு இங்கேயே வேலை பார்த்து கொண்டு இங்கிருந்து அங்கே வேலைக்கு போகுது என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே எப்படி வரும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரை எப்படி வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இங்கேயும் அவர்களுக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. இது ரெண்டு பக்கமும், அதாவது ஒரு இந்திய நிறுவனம் அமெரிக்காவில் தன்னுடைய கிளையை வைத்திருக்கிறது, ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய கிளையை வைத்திருக்கிறது.
அமேசான், மெட்டா, ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் போன்ற அனைத்து மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இங்கே வந்து ஹைதராபாத், பெங்களூர், சென்னை போன்ற இடங்களில் அவர்களுடைய நிறுவனம் இருக்குது. அப்போ அவர்கள் இங்கே இந்தியர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் யாராவது ஒருவருடைய நிலை மேலே மேலே போகும்பொழுது இவரை நம்ம அங்கே கொண்டு வந்து பணி உயர்வு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியாயம் தானே? அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து ஒரு 200 பேர் ஒரு குறிப்பிட்ட துறையில் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு தான் போகணுங்கிறது இல்லை. இந்த 200 பேரும் ரொம்ப முக்கியமான அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்குள்ளே அவங்க உள்ளே போக போகிறாங்க. ஒரு புது ப்ராடக்ட் உருவாக போகுது. அப்போ அதை வந்து கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு அதை பார்க்கணும். அப்படிங்கும்பொழுது அந்த நிறுவனம் அவர்களுக்கு இஸ்ரேலில் ஒரு பிரான்ச் இருக்கும், அயர்லாந்து அல்லது பிரிட்டனில் ஒன்று இருக்கும், இந்தியாவில் இருக்கும், மேபி கொரியாவில் இருக்கும். அவர்கள் எல்லா இடத்துல இருந்தும் 10 பேரை எடுத்து அவங்க நேராக வந்து மைக்ரோசாஃப்ட்னா சியாட்டில் நீங்கள் எல்லாம் வந்துருங்க, நம்முடைய இந்த துறை இந்த ஒரு 500 பேர் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு போகிறாங்க. நான் ஒரு சில புள்ளி விவரங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதில் மிக அதிகமான ஆட்களை வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய டாப் 3 நிறுவனங்கள் அப்படின்னா நம்பர் 1 அமேசான், நம்பர் 2 காக்னிசன்ட், நம்பர் 3 இன்ஃபோசிஸ். மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து மைக்ரோசாஃப்ட் வருது. டாப் 5ல் இந்த 4 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து அமெரிக்க நிறுவனங்கள், 2 இந்திய நிறுவனம். இப்போ காக்னிசன்ட் வந்து ரெஜிஸ்டர்டு இன் அமெரிக்கா, பட் நமக்கு தெரியும் அது ப்ரிடாமினெட்லி அது பேசிக்கலி இந்திய நிறுவனம். அமெரிக்காவை மையமாக வைத்து அவர்கள் வந்து அதை நிறுவனமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் நமக்கு தெரியும் முழுக்க அது வந்து இந்தியாவை சேர்ந்த நிறுவனம், அமெரிக்காவில் அதோடைய கிளையை வைத்திருக்கிறது அல்லது அதோடைய சப்சிடரியை வச்சிருக்கு. அடுத்தது எந்த நாட்டை சேர்ந்தவர்களிடம் மிக அதிகமான எண்ணிக்கையில் H1B விசா இருக்குது அப்படின்னு பார்த்தா 70% மேல் இந்தியர்கள். அப்புறம் சீனர்கள் வந்து 20% என்னவோ, இல்லை அது கூட கொஞ்சம் குறைச்சின்னு நினைக்கிறேன், 11%. அப்படியே கடன்னு குறைஞ்சது. அப்போ 10ல் 7 பேர் வந்து இந்தியர்கள். அப்போ இந்த H1 விசா பிரச்சனை எல்லாரையும் தொடுதுனாலும் இந்தியர்களை தான் மிகப்பெரிய அளவுக்கு தொடுது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். திறன்தான் முதன்மை, ஆனால் 2வதாக குற்றம் சுமத்தப்படுவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி துறையைச் சேர்ந்தவர்களிடமிருந்து. இப்போ வந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக இருக்காங்க, மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் எதுவும் இது வரைக்கும் பொதுத்தளத்தில் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், மற்ற இடங்கள்லாம் வந்து வரல. ஆனால் ஐடி துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஐடியில் வேலை செய்ய போகிறவங்க அந்த மார்க்கெட் குறைக்கிறாங்க, அவர்கள் குறைந்த வருமானத்திலேயே வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதனால் நிறுவனங்கள் இந்தியர்களை விரும்புகிறது. ஏன்னா இந்தியர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு $120,000 மாதம் $10,000 வருமானம் தரணும்னா $80,000 கொடுத்தாலே ஒரு இந்தியர் வேலை செய்ய தயாராக இருக்கிறார். ஒரு அமெரிக்கர் 120 பத்தாது, எனக்கு 150 தருவாயா என்று கேட்கிறார். அப்போ அங்கே இருக்கிற நிறுவனம் என்ன பண்ணும்? அது வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆள் வரலை, அதனால் இந்தியாவிலேருந்து ஒரு 4 பேர் நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லும். அதுதான் நடக்கிறது என்று அங்கே இருப்பவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ இதில் உண்மை இருக்கானா? கட்டாயமாக இதில் ஒரு சிறு உண்மை இருக்கிறது. இது அமெரிக்க நிறுவனங்கள் மீதே அவர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டு, அங்கே இருக்கிற அமெரிக்கர்கள். இந்திய நிறுவனங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காக்னிசன்ட்டோ, இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் விரும்புவதே இந்தியர்களை தான். ஏன்னா அவர்களை இதே தான் அந்த ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதை வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கேரட்டாக கொடுக்க முடியும், ஆன் சைட் அப்படின்னு அதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா வேலை செஞ்சேன்னா உனக்கு 2 ஆண்டு நான் அமெரிக்காவில் வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். நம்ம மக்களும் அது வந்து ஆஹா, நமக்கு அமெரிக்காவுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க உழைப்பாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு போகும்பொழுது ஆனாப்பா உனக்கு நான் இவ்வளோ தான் சம்பளம் தருவேன் அப்படின்னு அதை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த ப்ராசஸை. அப்படிங்கிறது தான் அவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அதில் உண்மை இருக்கிறதானா ப்ராபப்ளி இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றங்கள் மூலமாக இதுக்கு ஏதாவது தடை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? கீழ்மை நீதிமன்றங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்லி கம்ப்ளீட்டாக ட்ரம்புக்கு எதிராப்பில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும்
இவங்க ஒன்றும் கவலையப்படுறதில்ல. நீ என்ன வேணாலும் கொடு மச்சான், நான் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லோக்கல் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அவர் வந்து இது உடனடியாக அதுக்கு ஸ்டே கொடுப்பாரு. நீங்கள் உடனே அப்பீல் நீதிமன்றத்துக்கு போவீங்க, அவர் வந்து ஸ்டே கொடுக்கலாம் அல்லது ஸ்டே விளக்கலாம். அவரும் ஸ்டே கொடுக்குறாருன்னு வச்சுங்க, உடனே நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அங்கே வந்து ஒரு டாக்கெட் ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஒன்று வந்துருச்சு. அதாவது வந்து குவிக்காக வரிசையாக மற்ற பல இடங்கள் அது பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்டே வெக்கேட்டட், நாங்கள் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பின்னாடி நாங்கள் இதை விசாரிக்கிறோம், இப்போ ஸ்டே வெக்கேட்டட் அப்படின்ட்டுவாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவர் என்ன வேணாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் பண்ணலாம். அதனால் கோர்ட்டில் போய் இன்றைக்கு ட்ரம்ப்பை தோற்கடிக்க முடியும் உச்சநீதிமன்றத்தில்னா அந்த ஊரில் இன்றைக்கு கிடையாது. அப்போது இது வந்து நீதிமன்றத்தில் தடை விதிக்கான வாய்ப்பு குறைவு, விதிப்பதற்கான தடை விதித்து அந்த தடை விளக்கப்படும். இந்தியாவில் ஒரு உங்களுடைய கணக்குப்படி ஒரு 3 to 5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள், இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர்னு வச்சுக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்திய அரசாங்கம் வந்து இதை ஒரு தீவிர பிரச்சனையாக கருதி விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பார்க்குறேன். இந்தியாவால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்திய அரசோடைய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் என்னுடைய நாட்டு மக்களை உன்னுடைய நாட்டில் அனுமதித்துக்கொள், அவர்களுக்கு விசா கொடு கேட்கவே முடியாது. இதே சொல்கிறேன், கேட்க வேண்டாம், ஆனால் இதை மறைமுகமாக அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்கீங்க, உன்னோட வலுவானவன். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக, அதாவது இவர்களெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்கள் என்றால் இவங்களை எப்படி உருப்படியாக பயன்படுத்தி கொள்வதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீ எங்கள் ஆளுகளை துரத்துறியா, நான் உங்கள் ஆளை துரத்துறேன் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அமெரிக்கர்கள்லாம் இங்கே தெருவுக்கு உட்காந்துக்கிட்டு ஐயா சாமி வேலை கொடுன்னு இந்தியாவில் உட்காரல. அதனால் நீங்கள் அந்த கார்டெல்லாம் போடவே முடியாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசவே கூடாது. இன்ஸ்டட் என்ன தெரியுமா பண்ணணும், அமெரிக்க பல்கலைக்கழகங்களே இந்தியா வாருங்கள், அமெரிக்க நிறுவனங்களே இந்தியாவில் வந்து உங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும், அவரை நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் சொல்லணும். நம்ம டூ த ரிவர்ஸ். அவன் என்ன செய்கிறானோ அதை செய்யாத, நானும் பதிலுக்கு மேலே டாரிஃப் போடுவேன். உங்களுக்கு இன்றைக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் ட்ரம்பினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க நிறுவனங்களே இந்தியா வாருங்கள், எங்கள் கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்பினால் பாதிக்கப்படும் பல்கலைக்கழகங்களே இந்தியா வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருகிறோம். அது இந்தியாவுக்கு 10 ஆண்டில் மிகப்பெரிய மனித வளத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைக்கும் இந்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு உனக்கு பிஹெச்டி பண்ணணும், அமெரிக்காவில் போய் பண்ணணும்னா நீ அமெரிக்காவில் போய் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியாவில் ஐஐடி, ஐஏஎஸ்சி போன்ற விரல் விட்டு, அதுவும் பழைய ஐஐடி, புதிதாக திறந்திருக்கக்கூடிய ஐஐடி கூட நான் அந்த இதில் சேர்க்க மாட்டேன்னா, அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் ரொம்ப தரமான ஆராய்ச்சிகளை பண்ண முடியும். ஏன்னா அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த எப்படி வந்து பெரும் பல்கலைக்கழகங்கள்லாம் பொலிட்டிக்கல் இடங்களாக இருக்குது, அங்கே எப்படி வந்து தேவையான அளவுக்கு ஃபண்டிங் இல்லை, என்ன கல்வியோடைய தரத்தை எப்படி அவங்க வந்து மிக உயரிய அளவுக்கு எடுத்து செல்லலை அப்படின்னு அவங்க மேலே எக்கச்சக்க குறைபாடுகள் நம்ம வைக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பெரிய வசதி எப்படி வந்து இந்தியாவுடைய ஐடியை மாற்றினதில் ஒரு பெரும் பங்கு இந்த ஜிசிசிக்கு உண்டு. வெளிநாடுகளிலிருந்து நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கே அவர்களுடைய பிழைகளை வைக்கும் பொழுது அவர்கள் ஒரு சில தரங்களை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் கார் தயாரிப்பு என்பதை உயரத்துக்கு கொண்டு சென்றது மாருதியும், அதற்கு பிறகு வந்த ஹுண்டாயும், அதே மாதிரியான வெளிநாட்டு கார் நிறுவனங்களும் தான். அதிலிருந்து தான் நம்முடைய ஆட்டோமொபைல் உற்பத்தியோடைய உயரங்கள் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம். அதே மாதிரி நம்முடைய ஐடியும் உயரங்களுக்கு போனதற்கு ஆரம்பத்தில் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பலரும் தான். அதே போல் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ஒரு 50-100 இந்தியாவுக்கு வந்து இங்கே கேம்பஸை உருவாக்கினாங்கன்னா 10-20 ஆண்டில் இந்தியாவுடைய கல்வித்தரம், உயர்கல்வியின் தரம் டோட்டலாக மாறிடும். வேறு எங்கேயோ ஒரு போனோம். அதனால் அதை நான் வந்து ரொம்ப பயங்கரமாக வரவேற்கிறேன். ஸோ அதெல்லாம் இப்போ நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த அதிபர் தேர்தலில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டிட்டு இருந்தாலுமே கூட கணிசமான ஒரு வாக்குகள், இந்தியா வம்சாவளியினருடைய கணிசமான வாக்குகள் வந்து ட்ரம்ப்புக்கு விழுந்ததாக வந்து சொல்லப்பட்டது. அவர்களுடைய வாக்குகளை வாங்கின ட்ரம்ப் வந்து அவர்களுக்கு எதிராகவே ஒரு செயல் செய்கிறாரு அப்படின்றத இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வாக்குகள் இல்லாட்டியும் இது தான் இவர் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம வந்து இப்போ
இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காக வாக்களிக்கிறீங்க எவ்வளோ காரணத்தினால, அந்த கட்சி வந்து அவர்களுடைய முதன்மை கான்ஸ்டிடுவன்சி நீங்கள் கிடையாது. அந்த கட்சிக்கான சில கான்ஸ்டிடுவன்சி, அந்த நபருக்கான சில கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அவர்களை தான் அவர் வந்து முதல்ல குளிர்விக்க பார்ப்பார். அதில் வந்து அந்த கிராஸ் ஃபயரில் அடி வாங்குறவங்க எல்லாரும் அடி தான். அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட போகிறது. வாக்களித்தா அடி இல்லாட்டி போன்ட்டு இங்கேருந்து ஆரம்பம். அவர் முதல்ல அடித்தது யாருன்னு பார்ப்போம். லாட்டினோஸ், தென் அமெரிக்க இமிகிரன்ஸ் வந்து பெரும் எண்ணிக்கையில் அவருக்கு வாக்களித்தாங்க. அவர் வந்தது முதல்ல வந்து மெக்சிகோ பார்டர்லேருந்து உள்ளே வரணும் ஒழிச்சு கட்டினது தான். வெனிசுவலன்ஸ் அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் அவருக்கு வாக்களித்தாங்க. கியூபன்ஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வாக்களித்தாங்க. ஆனால் அவருடைய முதல் அட்டாக் அங்கே தான் இருந்தது. ஸோ இந்தியன்ஸுக்கு வாக்களித்தா அவர்கள் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் வந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து லாட்டின் அமெரிக்கன் பாப்புலேஷனும் சரி, இந்தியன் பாப்புலேஷனும் சரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியர்கள் இதில் வந்து சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறவர்கள் தான் அவருக்கு வாக்களிக்க முடியும். இன்னும் பெரும்பாலான இந்தியர்கள் அங்கே வந்து க்ரீன் கார்ட்லேயும் H1B விசாலையும் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் அவரை சியர் பண்ணாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அதில் தான் பெரிய ட்விஸ்டே வருது. அதிகமான விசா தருவதற்கு ஆதரவானவர்கள், ஓப்பன் ட்ரேட், டாரிஃப் இல்லாத ட்ரேடை விரும்புபவர்கள். இவர் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிவிட்டு இவர் செய்கிறதெல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேயே இருக்கிற கிரேசி எக்ஸ்ட்ரீமில் இருப்பார் இல்லையா, அவங்க பண்ணுறது. பெர்னி சாண்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில். அந்த பார்ட்டிலேயே அவர் வந்து இடதுக்கும் இடது கோடிக்கும் இடது கோடிக்கும் இடது கோடியில் இருக்கிறார். அவர் எதெல்லாம் செய்வாரோ அதை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்து அவர் தான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு இன்டெரக்டாக. இதை செய்கிறதான் ட்ரம்ப்புங்கிற அந்த ஒரு பிரச்சனையை தவிர அவருக்கு வேறு பிரச்சனை இல்லை. டாரிஃபை போடணும் அப்படின்னு விரும்புகிறவர், அது இமிக்ரேஷனை குறைக்கணும், ப்ராபப்ளி அவர் அதெல்லாம் கூட சொல்லக்கூடியவர் தான். அப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் இடதுசாரி கூட்டம் செய்ய விரும்புகிறது எல்லாத்தையும் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இப்போது இந்த மொத்த உரையாடலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் ட்ரம்ப் எனும் நபர் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை குழி தோண்டி பதச்சிருங்க. அமெரிக்கா போன்ற ஆசையை மறந்துடுங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. 2 பாயிண்ட் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். உங்கள் பாயிண்ட் கரெக்டு. என்னுடைய கருத்து வந்து ட்ரம்ப்பை எடுத்துட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரிப்பப்ளிக்கன்லாம் கிடையாது. நடுவில் அவர் வந்து இந்த மாகாங்கிற ஒரு தனி மூமெண்ட்டை வந்து அவரை ப்ரொப்பல் பண்ணி மேலே கொண்டு வந்தது. அவர் போனதுக்கு பிறகு இந்த மாகா கூட்டம் வலுவிழக்கும். ரிப்பப்ளிக்கன் குரூப்லேயே இன்னும் பவர்ஃபுல்லான மற்ற சில குரூப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற இந்த டாரிஃப் ஆகட்டும், இப்போ நடக்கிற இந்த H1B விசாவாக இருக்கட்டும், இன்னும் பலதெல்லாம் தலைவர் செய்ய போகிறாரு. என்ன நீ பார்த்துருக்க, இன்னும் இருக்கு வச்சுருக்கேன் பாரு அப்படின்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அமெரிக்கன் பிஸ்னஸ் லாபி வந்து இந்த ஆள் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர், நம்ம கவர் பண்ணாத பல விஷயம்லாம் இருக்குது, வெவ்வேறு என்னென்னவோ நடந்திருக்கு. NVIDIAங்கிற நிறுவனம் உங்களுக்கு தெரியும், GPUன்னு அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் சிப் பண்ணுறாங்க, அது AI. அதுதான் பேர் சார். அந்த நிறுவனம் வந்து சைனா பேன் அப்படின்னு ஒன்று போட்டார். சைனாவுக்கு நீ விற்க முடியாது அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேரும், அந்த நிறுவனத்தோடைய தலைவரும் பிரசிடெண்ட்டும் பேசினாங்க. அப்புறம் வந்து ஓகே, நீ வந்து சைனாவுக்கு விற்கிற எல்லாத்துலேயும் 15% கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா நீ விற்றுக்கலாம் அப்படிங்க. கம்பெனி ஸ்பெசிஃபிக் டாரிஃப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் என்னென்னா, அரிசி வந்து குறைவாக இருக்குது, அதனால் இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு அரிசி விற்க முடியாதுன்னு இந்தியா சொல்லும் அப்பப்போ. அப்போ நீங்கள் போய் தனியாக போய் பேசுனீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரு நிறுவனம் நிறைய அரிசி விற்பனை செய்கிறீங்கன்னா, சரி நீ வந்து விற்றுக்கோ, ஆனால் 15% எனக்கு கொடுத்துரு அரசாங்கத்துக்கு. அடுத்து இன்டெல். இதற்கு முந்தைய அரசு இன்டெலுக்கு நான் இவ்வளவு கிராண்ட் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அமெரிக்காவில் இந்த சிப் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து நடக்கலை, எல்லாமே வெளிநாட்டு, தைவானில், கொரியாவில் அப்படின்னு சைனாவில் நடந்துகிட்ருக்கு. அப்போ சிப் மேக்கிங் பிளான்ட்டை இங்கே பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஃபண்டிங் தரேன், நீ ப்ரப்போசல் தரேன், நான் ஃபண்டிங் தரேன். ஏற்கனவே அது சைன் அப் பண்ணிட்டாங்க பைடன் இருக்கும் பொழுதே. இவர் வந்து நிறுத்திட்டு அந்த CEO பதவி விலகணும்னாரு, எல்லாம் பண்ணார். அப்புறம் அவங்க வந்து உட்காந்து பேசினாங்க, சரி என்ன வேணும்னு, அரசாங்கத்துக்கு 10% ஸ்டே கொடு, அப்போ தான் நான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணேன். வேறு வழி இல்லை உங்களுக்கு, $5-6 பில்லியன், சரி இந்தா வச்சுக்கோ 10% அப்படின்னு. அப்போ இப்படி கொடுத்துட்டு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளோ பேரெல்லாம் இவர் பாதிக்க போகிறாரோ தெரியல. இவர் போனதுக்கு பிறகு எல்லாத்தையும்
அன்டூ பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். இவருடைய எல்லா மூவுமே வந்து ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரையாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் அது எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்வினை ஒன்று வரும். அஃப்கோர்ஸ் சில பேர் அதை பாராட்டுறாங்க. பட் அதுக்கான பலனை அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பொருட்களோட விலை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, இன்ஃப்ளேஷன் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லி மிரட்டி அதில் சில வேலைகள்லாம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிருக்காரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் அவர் விளைவிச்சாருன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் அதிகமாகுங்க. அதை அடுத்த ஒவ்வொரு மாதமும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டாவை. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இமே எந்த பர்சன் மோஸ்ட் அன்பாப்புலர் பிரசிடெண்ட்டாக கூட அவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ட்ரம்ப்புக்குனே நம்ம ஒரு தனி ஷோ நடத்தணும். இந்த ட்ரம்ப் இந்த மாதம், ட்ரம்ப் இந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறேன்னா பேசுவோம் சார். இதுவே பல எதிர்வினைகள் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு வழிவகுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவாகவே பேசலாம். உங்களுடைய பார்வைகளுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.